நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கோ இல்லை ஃபினான்ஷியலி நான் அன்ஸ்டேபிளாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு வீட்லேயே இருந்து நீங்கள் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நல்லா சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும். ஸோ டிப்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு வேளை நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, 155 சென்டிமீட்டர் 55 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல நான் 85 கிலோ இருக்கேன், 95 கிலோ இருக்கேன் அப்படின்னா இங்கே வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூட்ரஸ் ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் சைடில் போனாலும் மந்த்லி 3 கிலோ குறைக்க சொல்லுவோம். அதுக்கான டயட்டையும் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் குறைச்சிட்டு தான் வரணும். ஒவ்வொரு மாதம் வந்துட்டு வெயிட்டை குறைக்காம வந்தீங்கன்னா there will be no assurity for treatment progression. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு மேண்டேட்ரியான விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த வெயிட் லாஸ்லேயே உங்களோட எல்லா லைஃப் ஸ்டைலையும் ரெடி பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போ எந்திரிக்கணும், நீங்கள் எப்போ தூங்கணும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடணும், என்ன டைமுக்கு சாப்பிடணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன யோகா பண்ணணும், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு சார்ட் போட்டு எழுதி கொடுத்துருவோம் உங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி. அதையெல்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து போனவங்க சர்ஜரியை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு உணவுலையும் உடற்பயிற்சியிலையும் மருந்துலையுமே அந்த கட்டியை வந்துட்டு கரைச்சிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது டிப்ஸ் வந்துட்டு, ஒரு வேளை உங்களுக்கு அந்த யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்னா விளக்கெண்ணெய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்பை, விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பு கட்டிகள் மற்றும் ஒரு சில கட்டிகள் அண்ட் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே கரைக்கிற ஒரு தன்மை வந்துட்டு விளக்கெண்ணெய்க்கு இருக்கு நார்மலா. ஸோ நீங்க உங்களுக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை ஓவரியில் ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை பிரெஸ்ட்ல ஃபைப்ராய்டு இருக்கு, இல்லை எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்துட்டு கொழுப்பு கட்டி அங்கங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கனாலும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா உங்களோட ஃபைல வந்துட்டு ரப் பண்ணிட்டு எங்கே கட்டி இருக்கோ அந்த கட்டிக்கு வெளிப்புறமாக ஒரு நல்ல ஒரு 3 to 4 minutes ஆஃப் மசாஜ் கொடுக்கணும். ஸோ நம்மளோட யூட்ரஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன், நம்ம பேண்டீஸ் போடுற இடத்துல கொஞ்சம் மேலே தான் நமக்கு யூட்ரஸ் இருக்கும். மேம் யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கை வைக்கக்கூடாது, யூட்ரஸ் வந்துட்டு கீழே இருக்கு கொஞ்சம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நல்ல ஒரு மசாஜ், ஒரு சர்க்கிள் மோஷன் மசாஜ் வந்துட்டு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும்லாம் சொல்ல மாட்டேன், growth கூட இன்னும் ஜாஸ்தி ஆகாம இருக்கும். there are chances for the அந்த கட்டி வந்துட்டு கரையிறதுக்கு சான்ஸ் தான் இருக்கு. ஆனா அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்ற நிறைய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ஒன் ஆஃப் தி டிப் தான். மூணாவது, மோஷன் ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு ரெடி ஆகணும், மோஷன் வந்துட்டு 2 to 3 days ஒன்ஸ் தான் போறேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஈவினிங் 6 மணி அளவா பிஃபோர் ஃபுட்டோ ஆஃப்டர் ஃபுட்டோ ஈவினிங் 6 மணி அளவா ஒன்னா திருஃப்லா சூர்ணம் எடுத்துக்கலாம். இல்ல மோஷன் 2-3 days ஒன்ஸ் போறவங்க வந்துட்டு வெறுமனே கடுக்காய் சூர்ணம் எடுத்துக்கலாம். கடுக்காய் சூர்ணம் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. அது 2 to 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போறேன்னு சொல்றாங்க. கடுக்காய் சூர்ணம் வந்துட்டு 2.5 grams which is half டீஸ்பூன் வந்துட்டு 1/4 டம்ளர் தண்ணியில போட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது உங்களுக்கான ரெகுலர் பேசிஸ் வந்துட்டு மோஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த சூர்ணம் சாப்பிட்டு தான் மோஷன் வருது எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கடுக்காய் ஒரு அருமையான மூலிகை, இதை நீங்க தாராளமா சாப்பிடலாம். இப்போ முடி வளர்றதுக்கு வந்துட்டு நம்ம டெய்லி இந்த கறி லீஃப் பால்லாம் எடுக்கிறோம் இல்லையா, நிறைய முடியெல்லாம் போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு அழகான அருமையான ஒரு மூலிகை மருந்து தான் கடுக்காய் அப்படிங்கிறது. துவர்ப்பி ஃபர்ஸ்ட் ரொம்ப துவர்க்கும். துவர்ப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு? நமக்கு டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது துவர்ப்பி. சரி, அதை அப்படி இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ கடுக்காய் வந்துட்டு ரொம்ப துவர்க்கும், கொஞ்சம் கசக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு முழுங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக இனிக்கவும் செய்யும். அது நான் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், அதுவுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு துவர்ப்பி வந்துட்டு நம்மளோட உடம்புல கொழுப்பு கட்டிகள் என்ன கட்டிகள் இருந்தாலும் இது அழகாக வேலை செய்யணும் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு. திருஃப்லா சூர்ணம் வந்துட்டு நான் ரெகுலராகவே மோஷன் போவேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி தான் போவேன்னு சொல்கிறாங்க. திருஃப்லா சூர்ணம் எடுத்துக்கலாம். திருஃப்லால என்ன இருக்குது? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூணுமே ரொம்ப அருமையான விஷயம். திருஃப்லா சூர்ணம் வந்துட்டு மாத்திரையாகவும் கொடுப்பாங்க. மாத்திரையாக கொடுத்தாங்கன்னா 2 மாத்திரை 500 mg 500 mgல வந்துட்டு 2 மாத்திரை எடுத்துக்கலாம். இல்லைனா 1 கிராமில் 1 to 2 மாத்திரை கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 grams வரைக்குமே நீங்கள் தாராளமாக டெய்லி ஈவினிங் எடுத்துக்கலாம். உணவு பழக்கங்களில் வந்துட்டு என்னைக்குமே கோந்து மாதிரி மாவு மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேலே எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு டெய்லி நான் தயிர் சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க நோ 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 பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட்டு களி சாப்பிடுவேன், சேமியா வந்துட்டு நல்லா எண்ணெயை போட்டு எனக்கு சாப்பிடுவேன், மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவேன், நைட் ஆனாலே எனக்கு ஒரு ஸ்லைஸ் பீட்சாவும் கோக்கும் போயிடும். இந்த மாதிரி கோந்து மாதிரி கடிச்சு மென்று முழுங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியான உணவுகள், பரோட்டா சாப்பிடுவேன், இதை தயவு செஞ்சு நைட்டு லேட்டாக சாப்பிடாதீங்க. சூரியன் இருக்கும்போது சாப்பிடுங்க. அது அப்போ இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. பட் ஸ்டில் இரவு நேரங்களில் ரொம்பவே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த கோந்து மாதிரி இருக்கிற
உணவுகள். ஃபைப்ராய்ட் இருக்கிறவங்க வந்துட்டு புரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா மேக் ஷோர் யூ டேக் இட் வித் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். புரத வகை இருந்ததுன்னா ஈக்குவலாக அதில் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்காங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். வெஜிடபிள் மஸ்ட்டு, ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் மஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு கழிவுகள் திருப்பி திருப்பி சேராது. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்தது அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி பெருசாகிட்டே தான் போகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூட்டை கிளப்புற மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது கட்டிகள் இன்னுமே கரைஞ்சு வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பீரியட்ஸ் வரப்போகுது, இப்போ வந்துட்டு டேட் வந்துட்டு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா இந்த 10 நாள் இருக்குல்ல, வரப்போகிறதுக்கு முந்தின 10 நாள் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட்ஸ்க்கு முந்தின 10 நாள் வந்துட்டு ரொம்ப அப்படியே இளநியாக குடிக்கிறது, ஆலோவேரா ஜூஸாக குடிக்கிறது, குக்கும்பர் ஜூஸாக குடிக்கிறது, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஆனால் பீரியட்ஸ்க்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இருக்குல்ல, இன்னொரு 20 நாள். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட்ஸ் வந்து எனக்கு 15ஆம் தேதி பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து எனக்கு 30 நாளுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரப்போகுது. அந்த அடுத்த 20 நாள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த முன்னாடி 10 நாள் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஜூஸ் எடுக்கும்போது உள்ள இருக்கிற ஃபைப்ராய்டு வெளியே வராமல் ஃப்ளோ கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் மட்டும் பீரியட்ஸ்க்கு முந்தின 10 நாள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அறவே தவிர்த்துக்க வேண்டாம். ரொம்ப மைல்டாக எடுத்துட்டு மேக்ஸிமம் பப்பாயா சாப்பிட்றது, நண்டு ரசம் சாப்பிட்றது, கொள்ளு ரசம் சாப்பிட்றது, இந்த மாதிரி கொஞ்சம் சூட்டை கிளப்புற மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பீரியட்ஸோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருமே பண்ணணும்னு இல்லை, இது ஒன் ஆஃப் தி டிப் தான். ஃபர்ஸ்டே ஓவர் ஃப்ளோ இருக்கிறவங்க இந்த விஷயத்தை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, எனக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, யூட்ரஸை வந்துட்டு காப்பாற்ற முடியாது, நம்ம வந்துட்டு எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் யூட்ரஸை மட்டும் எடுக்கட்டுமா, ஓவரியும் சேர்த்து எடுக்கட்டுமா? இந்த கேள்வி வந்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். ஓவரியில நிறைய கட்டிகள், ஓவரியோட சைஸ் வந்துட்டு நார்மலா 2 to 3 சென்டிமீட்டர், இத்தினூண்டு தான் இருக்கும் ஓவரிஸ், இத்தினூண்டு, சரிங்களா? 2 to 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த 2 to 3 சென்டிமீட்டர்ல இருக்கிற இந்த 2 சினை பையிலையும் 5 to 6 சென்டிமீட்டர்ல கட்டிகள் இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் நீங்க ஓவரிஸையும் ரிமூவ் பண்ணி யூட்ரஸையும் ரிமூவ் பண்றது. இதுக்கு பேர் வந்துட்டு ஹிஸ்டரெக்டமி அண்ட் ஊஃபரெக்டமின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தையும் வெளியே எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா ஓவரிஸ் நல்லா இருக்கு, ஓவரிஸ் குட் ஃபங்க்ஷனிங், நல்லா தான் இருக்கு, எந்த சிஸ்டமே இல்லை, நீர் கட்டி இல்லை, ஹெமராய்ட் சிஸ்ட் இல்லை, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் எதுவுமே இல்லை, ஓவரிஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வெரி குட். யூட்ரஸ் ஃபுல்லாவே கட்டி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு யூட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா ஓவரிஸ் தான் நம்மளோட உடம்புல இருக்கிற போன்ஸுக்கு வந்துட்டு கால்சியமை பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்துட்டு ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு சத்து, கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நம்மளோட போன்ஸ்ல நல்லாவே போய் பைண்ட் ஆகும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால ஓவரிஸ் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஓவரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இஃப் தேர் இஸ் நோ சிஸ்ட் இன் த ஓவரி. யூட்ரஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 10 சென்டிமீட்டர் கட்டியை வச்சுட்டு ஓவரெல்லாம் கஷ்டப்படாதீங்க. ஆனா ஒரு செகண்ட் ஒப்பீனியனா 100% நீங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா there are also people who கர்ப்பப்பை நான் எடுத்துட்டேன், எனக்கு திடீர்னு இவ்வளோ வெயிட் ஏறுது, எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு நான் நல்லா சொல்வேன். இந்த ஒரு கேஸ் நம்மளால பார்க்க முடியாது. இது வந்துட்டு 10 சென்டிமீட்டர் கட்டிங்க, நீங்க யூட்ரஸை எடுத்துட்டு வந்துருங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டல் வாங்க. கர்ப்பப்பை இல்லாம என்ன மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு கால்சியம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகாத ஒரு வாழ்க்கை, வெயிட் ஏறாத ஒரு வாழ்க்கை, மூட் ஸ்விங்ஸ் வராத ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி கர்ப்பப்பை இல்லாமையும் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கணுங்கிறத நான் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறேன் நாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்லுவோம். அப்புறம் எல்லாரும் சர்ஜரி முடிச்சுட்டும் வர ஒரு கூட்டம் இருக்கு. வந்து நல்ல வேலை நான் சர்ஜரி பண்ணல, நான் 8 மாசத்துல நீங்க இந்த அளவுக்கு எனக்கு கர்ப்பப்பை கட்டி வந்துட்டு கரைக்க முடியும்னே எனக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ there are you should know that uterine fibroids வந்துட்டு it is completely reversible. அது நம்ம early stagesல ரெடி பண்றதுக்கு நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் எந்த அளவுக்கு நம்மளோட மெடிசின்ஸ்ல வந்துட்டு நான் ரெடி பண்றேனோ, கோஆப்ரேஷன் இருக்கோ, அதே அளவுக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேஷண்ட் பக்கத்துல இருந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் இருந்தால் தான் this is possible. இன்னொரு அருமையான டாபிக்ல நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும்